ஒரு மினி vlog பார்க்கலாமா? எங்க போறோம்? கல்யாணத்துக்கு முதல் ட்ரெஸ் எடுப்போம்ல, அதாவது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா, அந்த ட்ரெஸ் எடுக்க போறோம். எஸ், இன்னைக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் saree, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷர்ட் இல்லாட்டி வேஷ்டி அந்த மாதிரி ஏதாவது எடுக்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ மேரேஜ் வேற வர்றதுனால அடிக்கடி வெளியே போக வேண்டியதாக இருக்குது. இன் பிட்வீனில் ஷூட்ஸ் வேறு நிறையா போயிட்டுருக்கோம். ஸோ எப்போவுமே நான் வெளியே போகும்போது என்னோட ஃபேஸில் சிம்பிளாக மேக்கப் இருக்கணும்னு தான் நினைப்பேன். அண்ட் மேக்கப்புக்கு நான் எப்போவுமே டைம் வேஸ்ட் பண்ணதே கிடையாது. அண்ட் நான் வந்து நியூ டு மேக்கப் தான். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நான் மேக்கப் பண்ணவே மாட்டேன். நீங்களும் என்ன மாதிரி நியூ டு மேக்கப்பாக இருந்தீங்கன்னா அண்ட் மேக்கப் பண்ணால் இந்த மாதிரி ஆகிருமோ, டிஃப்ரெண்ட்டாக நம்மளை காட்டிடுமோ அப்படின்னு பயப்படுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நான் என்னோட ஃபேஸுக்கு வெறும் 3 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த 3 ப்ராடக்ட்ஸில் என்னோட மேக்கப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது என்ன ப்ராடக்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் சீரம். அண்ட் இந்த சீரமில் 10% நயாசினமைட் SPF 30 இருக்கனால அப்ளை பண்ணதுமே உங்களோட ஃபேஸுக்கு ஒரு இன்ஸ்டன்டான க்ளோ கொடுக்கும். சி, இது எவ்வளோ சூப்பராக ஒரு க்ளோ கொடுத்துருக்குன்னு. செகண்ட் ஒன், நான் இந்த ஃபேஸஸ் கனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் என்னோட ஃபேவரட்னே சொல்லுவேன். இவ்வளோ ஜென்டிலாக அப்ளை ஆகிடும். இந்த ஒரு மாய்ஸ்சரைசரே போதும். நீங்கள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண வேண்டாம், ப்ரைமர் யூஸ் பண்ண வேண்டாம், கன்சீலர் யூஸ் பண்ண வேண்டாம், எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் உங்களோட ஃபேஸில் எல்லா மேக்கப் லுக்கையுமே கொடுத்துரும். இந்த ஃபேஸஸ் கனடாவோட டிண்டட் மாய்ஸ்சரைசர் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இது உங்களுக்கு ஒரு மீடியமான கவரேஜ் கொடுக்கும். அண்ட் இதை அப்ளை பண்ணதுமே உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு ஈவனான டோன் கொடுக்கும். ஆல்சோ இது உங்களோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சராக வச்சுக்கும். நெக்ஸ்ட் இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி ஐம் யூஸிங் ஃபேஸஸ் கனடா கம்ஃபி மேட் வாவ் லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் என்னோட ஃபேவரட் நான் சொல்லுவேன். நான் ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸாகவே இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. அண்ட் என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த லிப் ஷேட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப டார்க்காக எனக்கு லிப்ஸ்டிக் போடுறது பிடிக்காது. நீங்கள் அவுட்லைன் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கனால நான் அவுட்லைன் எதுவுமே பண்ணலை. இந்த லிப்ஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அண்ட் இது லாங் லாஸ்டிங் கூட. அண்ட் இது வந்து ஒரு ஹைலி பிக்மெண்டட் லிப்ஸ்டிக்னே சொல்லலாம். அவ்வளோதான், இதான் என்னோட ஃபைனல் அவுட்லுக். இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தான் நான் என்னோட டெய்லி மேக்கப்க்கு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டேக் பண்ணியிருக்கேன், அதில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிளில் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுலேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாய்.